ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மார்க்கெட்டில் சில சின்ன சின்ன தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டோமே, விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். சின்ன சார்ஜஸ் உங்களுக்கு விருப்பம் தான் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். 3000 ருபீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எஜுகேஷனும் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ்-ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு லைஃப் டைம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 25,000 ருபீஸ் ஆகும். உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் தான் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கு. அது நம்ம டாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ போய் பாருங்கள். ஸோ ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த காலையில் ஒரு சின்ன 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன மூமெண்டம், ஒரு அப்சைட் மூமெண்ட்டமாக ட்ரை பண்ணோம். ஸோ அது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த 3000 ருபீஸ் இருக்குங்களா? ஸோ அது ஜாயின் பண்ண மந்த்லி 3000 ருபீஸ் அது ஆஃபரில் இப்போ கொடுத்துருந்தேன். இந்த 2026 ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது 6 மாதத்துக்கு 3000 ருபீஸ் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு நம்ம அதில் வியூஸை ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 9 மணி 19 நிமிஷத்துக்கு ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூஸை ஷேர் பண்ணியிருந்தோம். 9 மணி 19 நிமிஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. இதில் அந்த புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால அந்த வேர்டை நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவங்க ரிஸ்க் ₹1 ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ₹2 கிடச்சதுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணலாம், தப்பில்லை. ₹3 கிடச்சதா ஓகே. ₹4 ₹5 அவங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போ அந்த ₹1 இன்றைக்கி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ₹1 ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதுக்கு எதிராக எவ்வளோ கிடைச்சாலும் ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுறது நம்மக்கிட்ட சொல்லவும் கூடாது. அது ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். அது அவங்களே டிசைட் பண்ணிக்கிறது பெட்டர். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. அகைன் மேலே ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதெல்லாம். ரைட்டுங்களா? ஸோ இது நம்ம ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பில் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை, ப்ரைஸ் எங்கெங்கே வரும், எங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருது எல்லாமே அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எக்ஸாக்ட்லி 200 EMA லைன் கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. அதையும் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணிங்க தெரில. ரைட்டுங்களா? சரி, இதெல்லாம் ஓகே சார். நாளைக்கு மார்க்கெட்டு உங்களுடைய வியூ எந்த பக்கம் இருக்கும் நிஃப்டி 50 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மார்க்கெட்டு நாளைக்கு உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி கேப் அப் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி 27 நிமிஷம் ஆகுது இப்போது டைமு. நாளைக்கு மேபி இந்த நியூஸ் பேஸில் ஏதாச்சும் ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ் என்ன ஓவர் நைட்டில் பெரிய கேப் அப் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனால் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். நீங்கள் அதாவது இங்கேருந்து உடைச்சிட்டு மேலே போக சொல்ல உங்களோட வாய்ப்புகள் பார்க்கலாம். ஒருவேளை கேப் அப் அந்த சினாரியோ ஆகலை, ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்போ இந்த 23,360, 23,440 இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து உடைச்சிட்டு போனால். ஆனால் டைரெக்டாக கேப் அப் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த இதில் நியூ பிளான் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50ல் என்னுடைய பிளான் என்ன, ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கேன். டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஓகே, ஒரு சிலர் சொல்கிறாங்க சார் இன்றைக்கி மார்க்கெட் இந்த ஏரியா டவுன் சைடில் நாங்கள் லாபம் சம்பாரிச்சோம் சார், அப்படியே இந்த இடத்துல விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் என்னென்னா மார்க்கெட்டு இன்னும் கீழே இந்த இடத்துல ஃபால் ஆச்சு, ஒரு சின்னதாக கரெக்ஷன் அகைன் உடச்சிட்டு கீழே போகும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணேன் சார். இந்த இதில் ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இந்த டேரக்ஷன் போனாலும் சரி, இந்த டேரக்ஷன் போனாலும் சரி, ஒரே ஒரு ட்ரேடு சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த ட்ரெண்டிங்கில் என்ன உங்களுக்கு வியூ கிடைக்குதோ அந்த ட்ரெண்டிங்கை புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். அதே மாதிரி இந்த மொமெண்டமில் உங்களுடைய ட்ரேடிங் எடுத்திங்கன்னா ஸோ சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஆனால் ஓவர் ட்ரேடிங் கான்செப்ட்டில் நீங்கள் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த லாஸை கண்ட்ரோலுக்கு வச்சுக்க முடியாது. இப்போ இங்கே சம்பாரித்த ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எமோஷ்னலாக 1 2 3 4 குவான்டிட்டி போட்டு மல்டி ட்ரேட்ஸ் பண்ணி அதை லாஸில் கன்வெர்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால தான் சிங்கிள் ட்ரேட் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா சரி, மேக்ஸிமம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி எக்ஸிட்கான வாய்ப்புகள் பார்த்தீங்களா, அதை பயன்படுத்திங்கன்னா தவறோ சரியோ என்ன நடந்துச்சோ சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். பேக் டு பேக் அங்கேயே ஸ்டேபிளாக நிற்காதீங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் நான் ஷேர் பண்ணுறேன். டவுன் சைடுக்கான பிளானும் நிஃப்டி 50ல் எனக்கு கிடையாது. ஓகே, அது டவுன் சைடு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதில் ட்ரேட் எதுவும் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ரைட்டுங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. அதாவது
இப்போது நம்ம நிஃப்டி 50ல் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ப்ரைஸு அந்த ரேஞ்சில் வந்து மேலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தாங்க இல்லைங்களா பிரேக் அவுட் கொடுத்த ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து இவங்க கண்டினியூவாக ரேலி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு நேற்று என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ போய் பாருங்கள், கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். ஏன்னா மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருந்தேன் க்ளீனாக. உங்களுக்கு 54,600 55,000 58,800 ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட், இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் ப்ரைஸ் எங்கே போகும், நம்ம என்ன மாதிரி ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மூவ் கொடுத்துச்சு, இன்றைக்கி தேவையான மூவை கொடுத்துச்சு. நாளைக்கு என்ன சார் எந்த மாதிரி மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மார்க்கெட்டு, ரைட்டுங்களா? சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட மார்க்கெட்டு கொஞ்சம் நேரம் நின்று சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று ட்ராவல் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருங்க, ஒரு கிளியர் ஆகிட்டும் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதில் பெருசாக ஒன்றும் இண்டிகேட்டர்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ 5 minutes எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை எந்த டைம் ஃப்ரேம் இருந்தேன்னா. மார்க்கெட் ஒரு வேளை சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இந்த ஏரியாவிலே வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஏரியா பண்ணி லோயில் எம்பேட்டர் பண்ணி கீழே வரும் அப்படின்ற தாட்ஸை மறந்துடுங்க. அப்படியே வந்தாலும் நீங்கள் வந்து அதில் செல்லிங்கான வாய்ப்புகள் தேடாதீங்க, விட்டுடுங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி கூட ஒரு நல்ல ஒரு அப் மூவ்க்கான சான்சஸ் பார்த்தா பெட்டராக இருக்கும். டவுன் சைடுக்கான மூவை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ரைட்டுங்களா? ஸோ 10 minutes டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தா கூட உங்களுக்கு அதை தான் சொல்லுது. மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது 55,400 கிட்ட. ஸோ அந்த 55,400 உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இந்த இதில் நம்ம பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் ப்ரைஸ் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப் மூவ்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இந்த 55,600 55,800 இந்த தூரத்தை நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்மளுடைய லாபத்தை பதிவு செஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா சென்செக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 74,200 74,400 இந்த லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட், ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து கீழே இப்படி வந்துடுச்சு சார் அப்படின்னா நான் எதுவும் ட்ரேட் பண்ண மாட்டேன். பிரேக் டவுன் ஆனாலும் எதுவும் ட்ரேட் எதுவும் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணுறேன். பார்க்கலாம் நமக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு. என்னுடைய பிளான் என்ன, இந்த 74,200 74,400 நோக்கி பயணிக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டார்கெட்டை நாளைக்கு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.